ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு பிரைட் யுவர் லைஃப் அகாடமி. நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரிவிஷன் டெஸ்ட் தான் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு 7 6ஆம் வகுப்பு தமிழ் காணி நிலத்தில் இருந்து தான் இன்றைக்கி டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரி வாங்க முதல் கேள்வி பார்க்கலாம். காணி நிலம் பாடல் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்க. ஆப்ஷன் பார்க்கலாம். ஆ பாரதிதாசன், ஆ பாரதியார், இ பெருஞ்சித்திரனார், இ வாணிதாசன். இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். பாரதியார் தான் இதுக்கு சரியான விடை. அடுத்தது 2வது கேள்வி பொறுத்துக. இந்த காணி நிலத்தில் பாரதியார் என்னென்ன வேண்டுறாரு அப்படின்றத பற்றி 4 சொல்லு இந்த பக்கம் கொடுத்துட்டு அதுக்கு சரியான விடையை பொருத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்கு. சரி பாருங்க. முதல்ல ஆ முத்துச்சொடர் போல், அடுத்தது தூய நிறத்தில், இ கேணி அருகினிலே, இ சித்தம் மகிழ்ந்திட அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடு 4 கொடுத்துருக்கு. மாடங்கள், தென்றல், தென்னை மரம், நிலா ஒளி. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். முத்துச்சுடர் போல் என்ன வேண்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முத்துச்சுடர் போல் நிலா ஒளி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தூய நிறத்தில், நல்ல வெண்மையான நிறத்தில் மாடங்கள் இருக்கணும் அப்படின்னு அவர் வேண்டினார். அடுத்தது கேணி அருகினிலே, கேணி அருகினிலே தென்னை மரம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது சித்தம் மகிழ்ந்திட, அவருடைய உள்ளம் மகிழ்ந்திட என்ன இருக்கணும்னு சொல்கிறாரு, தென்றல் வீசணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் இதுக்கு உண்டான சரியான விடை. இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்கலாம். ஆ 4, ஆ 4 எங்கே இருக்குது? அதுக்கு அடுத்தது ஆ 1. அப்போது 4வது தான் கரெக்டாக இருக்குது. முத்துச்சுடர் போல் பார்த்தீங்கன்னா நிலா ஒளி. அதுக்கு அடுத்தது தூய நிறத்தில் பார்த்தீங்கன்னா 1 மாடங்கள், கேணி அருகினிலே பார்த்தீங்கன்னா 3 தென்னை மரம், சித்தம் மகிழ்ந்திடவே பார்த்தீங்கன்னா தென்றல். ஸோ அதுக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 தான் சரியான விடை. இப்போ 3வது கேள்வி. காணி நிலம் என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. காணி நிலம் பாரதியார் தான் எழுதியிருக்காரு. அவர் எழுதிய இந்த பாடல் அவருடைய எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றது தான் கேள்வி. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆ குயில் பாட்டு, ஆ பாரதி 66, இ பாரதியார் கவிதைகள், இ ஞானரதம். இது 4மே பாரதியாருடைய நூல்கள் தான். அந்த நூலில் காணி நிலம் பார்த்தீங்கன்னா பாரதியார் கவிதைகள், அந்த நூலில் பார்த்தீங்கன்னா பாரதியார் கவிதைகள் அப்படின்ற நூலில் இருந்து தான் காணி நிலம் எடுத்திருக்காங்க. அடுத்தது பாரதியாரின் நூல்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பாருங்க. சின்னஞ்சிறு கிளியே, ஆ பொன்வாள் நரி, அடுத்தது இ 6ல் ஒரு பங்கு, இ கவிராஜன் கதை. இது பார்த்தீங்கன்னா பாரதியாரோட நூல்கள். சின்னஞ்சிறு கிளியே பாரதியாரோட நூல் தான். 6ல் ஒரு பங்கும் இதுவும் அவருடைய நூல் தான். பொன்வாள் நரி இதுவும் அவருடைய நூல் தான். கவிராஜன் கதைன்றது பாரதியார் பற்றின நூல். ஆனால் இதை எழுதினது வைரமுத்து எழுதியிருக்காரு. இந்த கவிராஜன் கதைன்றது பாரதியாரோட கதை தான். இது யார் எழுதியிருக்காங்கன்னா வைரமுத்து தான் இந்த கவிராஜன் கதை அப்படின்றத எழுதியிருக்காரு. அதுக்கு அடுத்தது 5வது பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. இங்கே 4 சொல்லு கொடுத்துட்டு அதில் ஒரு சொல்லு மட்டும் பொருந்தாமல் இருக்குது அப்படின்றாங்க. அதுதான் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆப்ஷன் பாருங்கள். ஆ காட்சி, ஆ குடியரசு, இ ஸ்வர்ணகுமாரி, இ முன்னறி புலவன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த காட்சின்றது பாரதியாரோட வசன கவிதை, அவருடைய நூல் தான் இது காட்சி. அதுக்கு அடுத்தது ஸ்வர்ணகுமாரி பார்த்தீங்கன்னா பாரதியாரோட சிறுகதை படைப்பு. முன்னறி புலவன் பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய சிறப்பு பெயர். ஸோ இதுவும் பாரதியாருக்கு சம்மந்தப்பட்டது தான். இந்த 3மே பாரதியாருக்கு சம்மந்தப்பட்டது தான். குடியரசு பார்த்தீங்கன்னா இது ஒரு பத்திரிகை. இந்த பத்திரிகையை பெரியார் நடத்திட்டு வந்தார். ஸோ இந்த குடியரசுக்கும் பாரதியாருக்கும் தான் சம்மந்தம் இல்லை. மற்ற 3ம் பாரதியோட சம்மந்தப்பட்டது தான். அப்போ இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு தான் சரியான விடை. அதற்கு அடுத்தது 6வது பாரதியார் தன் வீட்டருகே டேஷ் தென்னை மரங்கள் வேண்டும் என்கிறார். பாரதியார் தன்னுடைய வீட்டு பக்கத்தில் எத்தனை தென்னை மரங்கள் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுதான் இங்கே கொஸ்டினாக வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 4, 5. அதுக்கு அடுத்தது 7, 8 தென்னை மரமா, இல்லைன்னா இ 10, 12 தென்னை மரமா, இல்லைனா இ 3, 4. இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தன் வீட்டருகே 10, 12 தென்னை மரங்கள் வேண்டும் அப்படின்னு தான் கேட்டிருக்காரு. இப்போ 7வது பார்க்கலாம். கேணி பொருள் தருகன்னு கேட்டிருக்கு. ஆப்ஷன் பாருங்கள். கேணியோட பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்
ஆ ஆறு, ஆ குளம், ஈ கம்மாய், ஈ கிணறு. கேணிக்கு சரியான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிணறு. கேணியோட சரியான பொருள் ஈ கிணறு தான் சரியான விடை. அடுத்தது 8வது நிரப்புக. இந்த காணி நிலத்துல அப்படின்ற பாடல்ல 2 வரி கொடுத்துட்டு அதுல ஒரே ஒரு சொல்லு மட்டும் கொடுக்காம இருக்கு. அந்த சொல்லை எடுத்து கரெக்டா நிரப்பணும்னு கொடுத்துருக்கு. சரி பாருங்க, காணி நிலம் வேண்டும் அங்கு டேஷ் அழகியதாய் நன் மாடங்கள்னு கொடுத்துருக்கு. ஆப்ஷன் பாருங்க, ஆ தூணில் அழகியதாயா, இல்லை வானிலா, இல்லை வீட்டிலா, இல்லைனா இவற்றில் எதுவும் இல்லையா. இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா தூணில். காணி நிலம் வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ 9வது பார்க்கலாம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கு. மாடங்கள்னா என்ன, அதோட பொருள் என்னன்னு கேட்குறாங்க. மாளிகையின் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கு. மாளிகையோட எந்த பகுதி மாடங்கள் சொல்லுவோன்னு கேட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா அடுக்குகளா, ஆ கூரையா, சாளரமா, வாயிலா. இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா மாளிகையின் அடுக்குகள் தான் சரியான விடை. இப்போ 10வது பார்க்கலாம். சரியான கூற்றை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்கு. 2 கூற்று கொடுத்துட்டு அதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க, தென்னை மரங்கள் வேண்டும். அடுத்தது அழகான தூண்களும் 4 மாடங்களும் வேண்டும் கொடுத்துருக்கு. காணி நிலத்துல பாரதியார் என்னென்ன கேட்டாரு அப்படின்றத பற்றி தான் இங்கே கூற்றா கொடுத்து எது சரின்னு கேட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கூற்று 1 மட்டும் சரி, அடுத்தது 2 மட்டும் சரி. பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரின்னு கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 தவறுன்னு கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் வேண்டும் அப்படின்றது கேட்டார் அவர். அதுக்கு அடுத்தது அழகான தூண்களும் 4 மாடங்களும் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா அழகான தூண்களை உடைய துய்ய நிறத்தில் மாடங்கள் வேண்டும் அப்படின்றது தான் கேட்டிருந்தாரு. 4ன்றத அவர் மென்ஷன் பண்ண அவர் சொல்லவே இல்லை. 4ன்ற வார்த்தையை அவர் குறிப்பிடவே இல்லை. அப்போது 1 மட்டும்தான் இங்கே கரெக்டாக இருக்குது. 2வது கூற்று வந்து தவறாக இருக்குது. அப்போ இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும் சரின்றது தான் இங்கே சரியான விடை. அதுதான் வந்து இங்கே சரியான விடை. இந்த வீடியோவில் நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு 7 பார்த்தோம். நாளைக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு 8 பார்க்கலாம். நன்றி.